குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படி பிரியமானவர்களே, படிக்கிற குழந்தைகளுக்கு மற்றும் வாலிபர்களுக்கு நான் சொல்ல இருக்கும் கருத்து என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, முயற்சி தான் எனக்கு அதிக வெற்றியை கொடுத்தது. என்னுடைய ஆசை காட்டிலும், என்னுடைய திறமை காட்டிலும், என்னுடைய முயற்சி என்பது ஜெபித்து ஆண்டவரை நம்பி நாம் எடுக்கிற காரியம் முதல் படி அது தோல்வியாய் மாறலாம், இரண்டாம் படி மறுபடியும் தோல்வியாய் மாறலாம், 10 படிகள் தோல்வியாய் மாறினாலும் நீங்கள் அதை விடாமல் அதை தொடர்ந்து வயதாகுது அப்படிலாம் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் அதனுடைய பலன் பெரிதாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு கொண்டீர்களோ, எந்த காரியத்திலே தோல்வியை அடைந்தீர்களோ அதிலே நீங்கள் வெற்றியை காணாமல் பின்வாங்கக்கூடாது. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக தடம் ஜெபித்தேன், ஆண்டவரே ஏன் படிப்பிலே தோல்வி, ஏன் 10ஆம் கிளாஸ் கூட சரியான மார்க் எடுக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு ஃபெயில் ஆகிறேன். மறுபடியும் நான் படித்தேன். அதே போல் பாலிடெக்னிக் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் படித்தது தமிழ் மீடியம், ஆனால் ஆங்கிலத்தில் பாலிடெக்னிக் முடித்தேன். அதுலேயும் என்னுடைய டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, இது உனக்கு டஃப்பு, விட்டுடு அப்படின்னாங்க. ஆனாலும் நான் ஓவர் கம் பண்ணி எப்படியோ அதை நல்லபடியாக பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி எல்லாத்துலேயும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்னவென்றால், உன்னுடைய திறமை காட்டிலும், உன்னுடைய தாளந்துகளை காட்டிலும் நீ முயற்சி செய்யும் பொழுது அதில் நிச்சயமாய் உனக்கு பலன் கிடைக்கும் என்ற ஒரு காரியத்தை எனக்கு அதிகமாய் சொல்லி கொடுத்தார். எனவே நான் முயற்சி செய்ய 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 என்னுடைய வாழ்க்கையிலே அநேக வெற்றிகளை நான் கண்டேன். சென்னையில் எனக்கு சரியான ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கல. ஆனால் நான் முயற்சி செய்த போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஜெயமோ கர்த்தரால் வரும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் அந்த வசனத்தை நான் படித்து நான் அந்த டேட்டா சயின்ஸ் அதில் நான் முயற்சி செய்தபோது அமெரிக்கன் கம்பெனியில் கிட்டத்தட்ட யாருமே வாங்காத ஒரு சேல்ரி, வருடத்திற்கு 45 லட்சம் சம்பாதிக்கும்படியாக கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். எனவே பிரியமான வாலிபர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், முயற்சியை விட்டுவிடாதீர்கள். ஜெபிங்க, நல்லது தான். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, இது சித்தமில்லை அப்படி எண்ணி விடாதீர்கள். எந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைகிறீர்களோ அதில் ஜெயம் எடுக்க செய்கிறது தான் ஆண்டவருடைய காரியமாயிருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.